ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ராமுடைய பறந்து போ படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். விமர்சனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்லே சொல்லிடுறேன், இன்றைக்கி 3 வீடியோ, இது 3வது வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணியாச்சு. 3 வீடியோவுக்கு தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் விமர்சனம் உங்களுக்கு தயாராக இருக்குது. ஆனால் இந்த பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நாங்கள் பண்ணுறோம். இன்னும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே அந்த விமர்சனமும் பப்ளிஷ் ஆகிடும். ஆனால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. அதனால் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே திருப்பி நம்ம சேனலில் வந்து செக் பண்ணிக்கோங்க அந்த விமர்சனத்துக்கு. இது ஒரு கூடுதல் தகவலாக இங்கேயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு படத்தில் சிவாவும் கிரேஸ் ஆண்டனியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்களுக்கு 8 வயசு நிரம்பிய ஒரு சுட்டி குழந்தை ஒன்று இருக்குது. அந்த பையன் இருக்கானே, ஒரே சுட்டித்தனம் தான். படிப்பில் பெருசாக அவனுக்கு ஆர்வம்லாம் கிடையாது. அவன் எப்பா என்னை வெளியே கூட்டு போவியா மாட்டியா அப்படின்னு சிவாவை நச்சரிக்க போக பைக்கில் கூப்பிட்டு பையனை கிளம்புறாப்புல அவர். இப்போ ஆந்த வேலையே இவர் பைக்குக்கு இஎம்ஐ எப்படா கட்டுவ அப்படின்னு சொல்லி ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் இவங்க 2 பேர்த்தையும் துரத்த போக வீட்டு பக்கத்தில் போயிட்டு ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு போன இந்த ட்ரிப்பு அது மாட்டுக்கு 100 கிலோமீட்டர் அப்படின்னு தாண்டியெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரோட் ட்ரிப்பாக மாறுது. இந்த ரோட் ட்ரிப்புடைய முடிவில் கடைசியாக சிவாவுக்கு மட்டும் இல்லை, நமக்கே கூட கிடைச்ச அனுபவங்கள் பாடங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. அண்டர்லைனிட்டு தெளிவாக சொல்கிறேன். மொத்த விமர்சனத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த காலம் வேணாலும் நீங்கள் எடுங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு பிடிச்சது எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு பண்ணுறது அப்படிங்கிறத விட, குழந்தைகள் என்ன ஆசைப்படுறாங்களோ, அவங்க என்ன கேட்குறாங்களோ, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள். அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுங்க. அவங்க எதை பண்ணாலும் அதை பெருசாக சப்போர்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களை முதல்ல சோஷியலைஸாக விடுங்க, எல்லாரோடையும் சேர்ந்து பழக விடுங்க. குழந்தைங்களை நம்ம பிறந்த கிராமம் இல்லை டவுன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஊருக்கு புதுசாக ஒரு பிளேஸுக்கு வந்து அவங்கள கூட்டு போங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க. இந்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு நல்ல அனுபவங்கள், புதுமையான பாடங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அழுத்தமாக இதில் பேசியிருக்காரு ராம். இது மட்டும் பேசாமல் அப்படியே போகிற போக்கிலேயே நம்ம ஊரில் மட்டும்தான் ஜாதி என்ன அப்படின்னு மட்டும் கேட்பாங்க, வடக்கு பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா மதம் என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து கேட்பாங்க அப்படின்னு அங்கேயும் ஒரு குத்திட்டு தான் போயிருக்காப்புல அவர். இந்த பணப்பெட்டி சம்மந்தப்பட்ட ஒரு காட்சி, அதனுடைய கான்சிக்வன்ஸாக என்னென்ன நடக்குது அப்படிங்கிற அந்த எமோஷனல் சீக்வன்ஸை கன்சீவ் பண்ண விதமாகட்டும், விஜய் யேசுதாஸ் வீட்டில் நம்ம சிவா ஆடக்கூடிய அந்த ஒரு டான்ஸு, அந்த மொமெண்ட்டு, அதே மாதிரி பையிலேயே ஒரு வாட்டர் பாட்டிலை வச்சுக்கிட்டே வந்து கிலோமீட்டர் கணக்காக ஓடிட்டு கடைசியாக பையில் தான் வாட்டர் பாட்டில் இருக்குது அப்படின்னு தெரியும் போது சிவா ரியாக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு மொமெண்ட்டு, ஏப்பா சன்ரைஸ்லாம் நீ பார்த்ததே கிடையாதா, உங்கள் அப்பாலாம் உன்னை கூட்டு போனதே கிடையாதா அப்படின்னு மகன் சிவா கிட்டே கேட்கும்போது, டேய் உன்ன மாதிரி எங்கள் அப்பாவை நான் கூட்டு போனதில்லடா அப்படின்னு சிவா திருப்பி சொல்கிற அந்த ஒரு மொமெண்ட்டு, பையன் மரத்தில் ஏறினதுக்கப்புறம் அவனை இறக்கி விட்டு இவர் போய் மாட்டிக்கிட்டு என்னென்ன வர்றாரு அப்படிங்கிற அந்த மொமெண்ட்ஸ்னு சொல்லி படத்தில் டெஃபினட்டாக ஒரு 3-4 செம்மையான மொமெண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காமெடியாக அந்த சீக்வன்ஸ்லாம் அட்டகாசமாக தெரிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். சிவாவுக்குனே ஒரு டெய்லர் மேட் ரோலுங்க இது. அவருக்கு எது வரும், எதை அட்டகாசமாக டெலிவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. உதாரணமாக பையனை கூப்பிட்டு பர்கர் சாப்பிட போன அந்த ஹோட்டலில் ஐ டிடன்ட் ட்ரை ஹிம் மேம் அப்படின்னு அவர் சொல்கிற அந்த ஒரு வசனமாகட்டும், அந்த பொம்மை துப்பாக்கியை வச்சு அந்த பூட்டை சுடலாமான்னு அவர் பார்க்குற அந்த ஒரு மொமெண்ட் ஆகட்டும்னு சொல்லி சிவா ஒரு சில விஷயங்களை அவருடைய ஸ்டைல்லையே சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கார் அப்படின்னு நான் சொல்லுவேன். மிதுல் ரியான் அந்த பையன் ஐயோ ஒரு புள்ளப்பூச்சியா, அதை ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு பக்கம் சில விஷயங்கள்லாம் ஜாலியாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் பயங்கர கடுப்பே வருது. அந்தளவுக்கு அந்த பையன் அந்த கதாபாத்திரமாகவே நின்றுக்காப்புல, சூப்பராக பண்ணியிருக்காப்புல அந்த பையன். இது போக அஞ்சலி ஆகட்டும், அஜு வர்கீஸ் ஆகட்டும், விஜய் யேசுதாஸ் ஆகட்டும், இந்த மாதிரி சப்போர்ட்டிங் காஸ்ட்லையும் பண்ணவங்க எல்லாரும் என்ன தேவையோ அதை நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு ரோட் ட்ராமா தான். போகும்போது ஆந்த வேளை அப்பாவும் பையனும் எந்தெந்த இடத்துல என்னென்ன சம்பவத்தெல்லாம் வந்து சந்திக்கிறாங்க, யாரெல்லாம் மீட் பண்ணுறாங்க, அதனால் என்ன அனுபவங்கள் இவங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது தான் படமே. இதனாலேயே நான் முதல்ல சொன்னேனே அந்த ஒரு எமோஷனல் சீக்வன்ஸு, ஒரு 3-4 காமெடி சீக்வன்ஸுன்னு. இதை தவிர பெருசாக நமக்கு பர்சனலாக பல சீக்வன்ஸு பெரிய இம்பேக்டை விடவே கிடையாது. மொத்த படமும் பார்த்து முடித்த உடனே கூட நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன் எது அப்படின்னா அந்த 2-3 சீனை தவிர வேறு எதுவுமே நம்மளுடைய மைண்டில் நிற்கவும் இல்லை. ராமுடைய உலகத்தில் எல்லாருமே நல்லவங்க போல தெரியுது. அது ஒரு அழகான உலகம் போல தெரியுது. அப்படி ஒரு உலகத்தை நம்மளும் தேடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த உலகம் ரியாலிட்டி அப்படி கிடையாது. இங்கே நல்லவன் கெட்டவன் எல்லாம் இருக்கான். எல்லாருக்காலையும் வாரி விட்டு அடுத்தவன் நம்ம இப்படி மேலே போகலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இதனாலேயே இந்த படத்தில் சித்தரிக்கப்பட்ட ஒரு சில காட்சிமைப்புகள், கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரியாலிட்டியில் செக் பண்ணும்போது ரியல் லைஃபோட பெருசாக மேட்ச் ஆகவே கிடையாது. இதனால தான் நமக்கு அந்த இம்பேக்ட் பெருசாக இல்லாமல் ஏதோ கதையளவில் படமளவில் இதெல்லாம் சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலை கொடுத்து கனெக்ட் பெருசாக விடலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு.
இந்த படம் பேசிக்காக ஒரு ரோட் மியூசிக்கல் காமெடி ட்ராமா தான். இதில் மலை ஏறினா பாட்டு, இறங்குனா பாட்டு, செருப்பு காணாமல் போனால் பாட்டு, எல்லாத்துக்கும் பாட்டு தான். அதனாலேயே நமக்கு கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகிடுச்சோ, ஒரு சில பாடல்கள் அந்த காட்சி அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணிட்டு போகிற மாதிரி இல்லை, கொஞ்சம் காமிக்கலாக ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. பட் எதுக்கெடுத்தாலும் பாட்டு அப்படிங்கிறது நமக்கு ஒரு சலிப்புத்தன்மையை ஒரு கட்டத்துக்கு மேலே கொண்டு வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. பொதுவாக மாஸ் ஹீரோ படங்களில் லாஜிக் பார்க்கவே மாட்டோம், அது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு நபர் 60 பேர்த்த அடித்து ஏரில் பறக்க விடுறார் அப்படின்னாலே அது அபத்தம் தாங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் அப்படித்தான் மாஸ் ஹீரோ பண்ணுவாருங்கிறது தெரிஞ்சு தான் படத்தை பார்க்குறோம். அதனால் அதில் எந்த ஒரு லாஜிக் விஷயங்களுமே உள்ளே இருக்காதுங்கிறது நமக்கு தெரிஞ்சு தான் அந்த படத்துக்கு போகிறோம். ஆனால் இந்த மாதிரி ரொம்ப ராவாக உண்மைக்கு நெருக்கமாக ஒரு படத்தை நீங்கள் பதிவு பண்ணும்போது அதில் நம்பகத்தன்மைங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். இந்த படத்தில் சிவா அவருடைய ஃபேமிலி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளாட்டில், நல்ல லக்ஸரி ஃப்ளாட் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ளாட்டில் அவங்க இருக்கிறாங்க. தேவையான எல்லா வசதிகளும் இருக்குது. வீட்டில் லேப்டாப் இருக்குது. பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் வருஷத்துக்கு 3,4 லட்ச ரூபா கட்டுறாங்களாம். இது போக ஆன்லைன் கோர்ஸு, ஸ்விம்மிங் கிளாஸ்னு எக்கச்சக்கமாக எல்லாத்துக்கும் தனித்தனியாக பணம் அவங்க பே பண்ணுறாங்களாம். 5,000 ரூபா ஒருத்தர் இருக்கக்கூடிய வேவ் போர்டு, 4,000 ரூபா ஒருத்தர் இருக்கக்கூடிய செருப்பு அப்படின்னு எல்லாத்துக்கும் இவங்ககிட்ட காசு கை நிறைய இருக்குது. நம்ம படத்துடைய கதாநாயகி கூட இருக்க பொண்ணுக்கு ஒரு மெடிக்கல் சுச்சுவேஷன் இருக்குது, வேறு வழி கிடையாதுங்கிறனால 2 நாளில் 40,000 ரூபா புடவையை விற்றுட்டு அந்த புடவையில் ஒரு குறிப்பிட்ட காசை அந்த பொண்ணுக்கு நீ இதை வச்சுக்கோ போதைக்கு அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிட்டு வர்றாங்க. இவ்வளவு தூரம் ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் வெல் ஆஃப் தாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் ஏன் ஒரு வண்டிக்கு ஒரு 1,800 ரூபா 2,000 ரூபா இஎம்ஐ கட்டாமல் ஏன் இப்படி ஓடிக்கிட்டு தெரியணும் அப்படிங்கிறது நமக்கு புரியலை. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் இந்த படத்தில் அங்கங்கே இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராம பொறுத்தளவுக்கு அற்புதமான படங்களை மட்டும் இயக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் அவர். பட் எனக்கு என்னவோ இந்த படம் பர்சனலாக நான் சொன்ன அந்த ஒரு சில மொமெண்ட்ஸை தவிர மற்றபடி பெருசாக எந்த ஒரு கனெக்டையும் கொடுக்கல, ஒரு பெரிய இம்பேக்டையும் எனக்கு இந்த படத்தினால கிடைக்கல. இது என்னுடைய பர்சனல் கால் தான். இந்த படம் ஒரு ரோட் மியூசிக்கல் காமெடி ட்ராமா அப்படின்னு தான் இவங்க ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த காமெடி அப்படிங்கிறது எப்பயுமே சப்ஜெக்டிவ் தான். எனக்கு இருக்கிற மாதிரியே எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படிங்கிற எந்த நீதியும் கிடையாது. அதனால் இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா, போகலாமா வேணாமா அப்படிங்கிறது உங்களுடைய கால் தான். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது, இது ஃபேமிலியோடு போகக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.